பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தை 5. ஆணவமிக்கோர் உமது கண் முன் நிற்க மாட்டார், தீங்கு இழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் விண்ணக ஆசீர்வாதங்களோடு எங்களை எதிர்கொண்டு விண்ணகத்தில் இருந்து எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுடைய பதிலை புறக்கணிக்காதபடி, எங்களுடைய வேண்டுதலை நீர் கைவிட்டு விடாதபடி தேடி வருகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அற்புதங்களுக்காக நன்றி. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலும் உண்மையுமாக எங்களோடு இருந்து நீர் செயலாற்றி கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எங்களுடைய சோர்வை அப்புறப்படுத்தி எங்களை பலப்படுத்தியமைக்காக உமக்கு நன்றி அப்பா. கண்ணீரின் பாதையில் நடந்த பொழுது எங்களுடைய கண்ணீரை துடைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவதைப் போல அனுதினமும் நீர் எங்களை தேடி வந்து தேற்றியமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எவ்வளவோ தேவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன, எவ்வளவோ வேண்டுதல்கள் இருக்கின்றன, எவ்வளவோ செயல்களை செய்ய நினைத்தும் செய்ய முடியவில்லை. நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற முயற்சி செய்தும் தோல்வியையே சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இவை அனைத்தும் நாங்கள் எடுத்த முயற்சி என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுது, நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு செயலிலும் நீர் பணியாற்றக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு கிடைப்பது வெற்றி என்பதை உணர்கின்றோம். இதுவரை நாங்கள் அடைந்த அந்த தோல்விகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் நடந்ததெல்லாம் எங்களுடைய சொந்த சித்தத்தின்படி, இனி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சொந்த நாட்டத்தின்படி நடக்காதபடி அனுதினமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஆலோசனை கேட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திட்டத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குற்ற பலிகளை ஒப்பு கொடுக்கின்றோம், எங்களுடைய கெட்ட சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கின்றோம், கெட்ட நடத்தைகளை ஒப்பு கொடுக்கின்றோம், கெட்ட பேச்சுகளை ஒப்பு கொடுக்கின்றோம், கெட்ட சிந்தைகளோடு கெட்ட எண்ணத்தோடு மற்றவர்களை வேதனைப்படுத்தியதை ஒப்பு கொடுக்கின்றோம். கல்லான இதயத்தில் இருந்த நாட்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். மற்றவர்களை பற்றி கவலைப்படாதபடி தான் குடும்பம் தான் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து மற்றவர்களை அவமானப்படுத்தி கேவலமாக நினைத்த நாட்கள் உண்டு. ஏழை எளிய மக்களை ஒரு புழு பூச்சிகளை போல நினைத்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, அநேக மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்பட்ட நாட்கள் உண்டு. தற்பெருமையில் அலைந்த நாட்கள் உண்டு. இதனால் நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உமது மேன்மையை இழந்து இந்த நாளில் தவிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திடுவீராக, எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்திடுவீராக, உன்னத பலத்தை எங்களுக்கு தருவீராக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுப்பீராக, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுப்பீராக, இழந்து போன சமாதானத்தை திரும்ப தருவீராக. பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த அந்த பூரண அழகை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட டாட்டூ என்று சொல்லக்கூடிய சில பொருள்களை கொண்டு அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களுடைய சரீரத்திலே முத்திரை பதித்துக் கொள்கிறார்களே, அதுவே ஒரு பெரிய பாவம் என்பதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்திடுவீராக. பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாதபடி, பாவ மன்னிப்பை பற்றி கவலைப்படாதபடி இருக்கிறார்களே, ஆணவம் மிக்கவர்களாக இருக்கிறார்களே, தீங்கிழைக்கும் எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை சந்தித்து அவருடைய தீங்குகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை வெறுக்காதபடி நீர் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது,
தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார், இது உறுதி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் மரபினருக்கோ தீங்கு வராது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள். ஆனால் யார் யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் வாழுகிறார்களோ, கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன், என் ஆண்டவரை காயப்படுத்த மாட்டேன், என் ஆண்டவரை மீண்டும் சிலுவையில் அறைய மாட்டேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், எனவே நான் கவலையடை மாட்டேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்ற பலிகளை அப்புறப்படுத்திடுவீராக. எஸ்ஐயா 44வது அதிகாரம் 22வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் குற்றங்களை கார் மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் அகற்றிவிட்டேன், என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களுடைய பாவங்களை பனி படலத்தை போல் மன்னிக்கின்றீர். உம்மிடம் திரும்பி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் அவமானப்படுவது இல்லை. உம்மிடம் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றீர், அவர்களை நீர் சுமக்கின்றீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கின்றீர். இந்த நாளிலும் அவர்களுக்கு மீட்பு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பொல்லாப்பான உலகத்திலே மாட்டிக்கொண்டு அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களையே அவர்கள் விற்று கொண்டு இருக்கிறார்கள். சாத்தானுடைய கரத்திலே பாவம் செய்தால் அவர்கள் சாத்தானுடைய கரத்தில் இருப்பார்கள். தன்னுடைய சொந்த நாட்டத்தின்படி தீய இச்சைகளின்படி அவர்கள் உம்மை விட்டு வழி விலகி போகிறார்களே, உம்மை தேடாதபடி, கோயிலுக்கு வராதபடி, உம்முடைய பிரசன்னத்தை உணராதபடி, உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி, தான் என்கின்ற அகங்காரத்தோடும் தான் என்கின்ற எண்ணத்தோடும் எனக்கு நல்ல வேலை இருக்கின்றது, நல்ல படிப்பு இருக்கின்றது, தாய் தகப்பன் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள், எனக்கு கவலை இல்லை என்கின்ற எண்ணத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன். இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து தவறுகளை உணர்ந்து என் ஆண்டவரை நோக்கி வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உமது ஆத்துமாவும் அவர்களுக்குள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தீமை செய்யும் பொழுது தீயவர்கள் அதிகமாய் பெறுவார்கள். ஆண்டவரே, தீய எண்ணத்தோடு வந்து நல்ல உள்ளம் படைத்த மக்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்துவார்கள். எஸ்ஐயா 41வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய், உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவர் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் எங்களை எதிர்த்து போரிட்டு கொண்டு இருக்கிறார்களோ, எங்களுக்கு எதிராக சதி திட்டம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, எங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களை பாவத்தில் விழ வைத்தார்களோ அவர்களையும் நீர் மன்னிப்பீராக. எங்களுக்கு எதிராக வந்து, எங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக வந்து, வேலை செய்த இடத்திற்கு எதிராக வந்து சதி திட்டங்களை அமைத்து எங்களுக்கு எதிராக கடிதங்களை எழுதி எங்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் தொடுவீராக, எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக. இந்த நாளிலும் தகப்பனே, நோய் வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், பொல்லாப்பான கிருமியினால் பாதிக்கப்பட்டு தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், லிவர் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொட்டு குணமாக்குவீராக. ஆண்டவரே, ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய உறுப்புகளை நீர் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருக்கின்றீர். அதில் அநேக பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே, அந்த இடத்தில் உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. அவர்கள் குணம் அடைந்து இந்த நாளிலே என் ஆண்டவருக்கும் என் ஆண்டவருடைய பிள்ளைகள் நடுவிலும் ஒரு சாட்சியாய் நிற்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிகளிலும் கூட தகப்பனே, சாதாரணமாக இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், நோயுற்று இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே,
இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசியே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாவித சூழ்நிலைகளிலும் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை தேடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உமது மகனிடமிருந்து பெற்று தாருங்கள் அம்மா. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.